என்னது உலகம் அழியறதுக்கான நேரம் வந்துருச்சா? ஹலோ மக்களே, இது உங்கள் மக்கள் சினிமா. நான் உங்க நித்யா. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலே மிகவும் நீளமான மீன்ல ஒண்ணுதான் இந்த ஆர்ஃபிஷ். இந்த ஆர்ஃபிஷை பத்தி சில அதிசயமான உண்மைகளும் ரகசியங்களும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஆர்ஃபிஷ் பாத்தீங்கன்னா ரிகல்செடே என்னும் மீன்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒரு வகையான மீனா. இந்த மீனோட நீளம் எவ்வளவு பாத்தீங்கன்னா சுமார் 11 மீட்டர், அதாவது 36 அடி வரைக்கும் இருக்குமா. அதுவே திமிங்கலத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ரொம்பவே கம்மி தான். திமிங்கலத்தோட அடி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 110 அடி, இதோட அடி 36 அடி. இந்த மீன்களை டீப் சீ மீன்கள் சொல்றாங்க. அதாவது இந்த மீன்லாம் ரொம்பவும் ஆழ்கடல்ல மட்டும் தான் வாழுமா. இந்த மாதிரி மீன்லாம் ஆழ்கடல்ல இருக்கனால நம்மளாம் பார்க்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. நம்மளாம் போய் பார்க்கணும்னா ஆழ்கடலுக்கு தான் போகணும். இந்த மீனை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்பவும் நீளமாகவும் அதோட உடம்பு வளைஞ்சு வளைஞ்சு போறதுனால இது கடல்ல இருக்கிற கடல் பாம்புன்னு சொல்றாங்க. இந்த மீன் பிளாங்டன் மற்றும் சின்ன சின்ன மீன்களை சாப்பிட்டு உயிர் வாழுது. இந்த மீனோட உடம்பு பார்த்தீங்கன்னா வெள்ளி நிறத்துலயும் சிகப்பு நிறத்துலயும் இருக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா இந்த மீன் நடுக்கடல்ல இருந்து, அதாவது நடு ஆழ்கடல்ல இருந்து இப்போ வெளியே வந்திருக்கு. அதுவும் மெக்சிகோ பீச்சில் கரை ஒதுங்கிருக்கு. அதை பார்த்த மக்கள் என்னடா இது, இந்த மீன் வித்தியாசமா இருக்கே, இந்த மாதிரி மீன் பார்த்ததே இல்லையே, இது என்ன சில்வர் கலர்ல வித்தியாசமா மின்னுதே அப்படின்னு சில பேர் அதை பார்த்த மக்கள் போட்டோ எடுத்தோம் வீடியோஸ் எடுத்தோம் சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிருக்காங்க. சில பேர் இந்த மீனை பார்த்தா உலகம் கன்ஃபார்மா அழிய போகுதுன்னு, நமக்கு வரப்போற ஆபத்தை முன்கூட்டியே தெரியப்படுத்த வெளியே வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஜப்பான் நாட்டுல எப்பெல்லாம் அந்த மீன் கரை ஒதுங்குதோ அப்பெல்லாம் நிலநடுக்கமும் பெரிய அளவுல சுனாமியும் ஏற்படும் நம்புறாங்க. 2009 2010 மீன் கரை ஒதுங்கிருக்கு. அப்போ நிலநடுக்கம் ஜப்பானை தாக்கிருக்கு. அதே மாதிரியான 2011 டொயோக்கோன்னு நிலநடுக்கமும் திரும்பவும் ஜப்பானை தாக்கிருக்கு. இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுனால இந்த மீன் வெளியே வந்த ஆபத்துன்னு நம்புறாங்க. 1928 இருந்து 2011 வரைக்கும் இந்த மாதிரி நிறைய ஆழ்கடல் உயிரினங்கள் கரை ஒதுங்கிருக்கு. ஆனா அப்போலாம் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கவே இல்லை. அதனால மிகப்பெரிய பேரழிவுக்கும் இந்த மீனுக்கும் எந்தவித சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாங்க. சரி, அப்புறம் ஏன் இந்த மீன் கரை ஒதுங்கிருக்கு அப்படிதானே கேட்குறீங்க? ஏன்னா இந்த மீன் தன்னுடைய பசிக்காக அங்கே உணவு கிடைக்காதனால, அதாவது ஆழ்கடல்ல உணவு கிடைக்காதனால, நான் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா, அந்த மீன் தன்னுடைய பசிக்காக உணவை பிளாங்டன் அப்புறம் சின்ன சின்ன மீன்களை தான் சாப்பிடும். அந்த உணவை தேடி கரையோரமாக ஒதுங்கிருக்கலாம், இல்லை தண்ணியில் அடித்து கரை ஒதுங்கிருக்கலாம். இந்த மீனால தான் பூமிக்கு ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் எதுவும் இல்லை. மனுஷனால ஆபத்து இல்லாமல் இருந்தால் சரி. இந்த உலகம் அழியிறதும் அழியாமல் இருக்கிறதும் நம்ம கிட்ட தான் இருக்கு. இந்த பூமியையும் இந்த பூமியில வாழ்ற உயிரினங்களையும் பத்திரமா பார்த்துக்கிட்டாலே இந்த உலக அழிவிலிருந்து காப்பாற்றலாம். 1000 தான் இந்த உலகத்தை அழிவிலிருந்து காப்பாற்றலாம் நான் சொன்னாலும், என்னைக்காச்சும் ஒரு நாள் கன்ஃபார்ம் இந்த உலகம் அழிய தான் போகுது. இந்த லைஃப்ன்றது ஒரு முறை தான். அதனால யாரையும் கஷ்டப்படுத்தாம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுக்கு எந்த மீன் பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். Bye.